உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போ காண இருக்கின்றோம். 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். தமிழுக்கு தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களில் உள்ள ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களை நாம் இப்பொழுது பார்த்து கொள்வோம். முதலாவதாக பிப்ரவரி 1ஆம் தேதி அது தேய்பிறை காலம், தேய்பிறை முகூர்த்த நாளாக இருக்கின்றது. பிப்ரவரி 2ஆம் தேதி சனி பிரதோஷம். பிப்ரவரி 3ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள். பிப்ரவரி 4ஆம் தேதி தை அமாவாசை. பிப்ரவரி 16ஆம் தேதி வளர்பிறை, சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள். பிப்ரவரி 10ஆம் தேதி சுப முகூர்த்த நாள். பிப்ரவரி 11ஆம் தேதியும் சுப முகூர்த்த நாள். பிப்ரவரி 12ஆம் தேதி பீஷ்மாஷ்டமி. பிப்ரவரி 13ஆம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு, மிகப்பெரிய கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினத்திலே நிகழ்கின்றது. அன்றைய தினத்திலே அனைவருமே சென்று தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும். ராகு கேதுவிற்கு அங்கே நடக்கின்ற ஹோமங்கள் அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும். இந்த ராகு கேதுனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சுப முகூர்த்த நாள். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பிரதோஷ நாள். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சுப முகூர்த்த நாள். 19ஆம் தேதி பௌர்ணமி விரதம், மாசி மகம் அன்றைய தினத்திலே. அதன் முன்பு தேய்பிறை காலம். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள். 24ஆம் தேதியும் தேய்பிறை முகூர்த்த நாள். 25ஆம் தேதி சஷ்டி விரதம். இந்த முக்கிய நாட்களிலே சிலர் சில காரியங்களை செய்வார்கள். அந்த காரியங்களுக்குரிய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 12 ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி சாதகமாக இருக்கின்றது, எப்படி பாதகமாக இருக்கப் போகின்றது, சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்காவது பாதக சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களிலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். நான் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர். உங்களை பூசி மூழ்கி உங்களை சமாதானம் செய்வதற்கோ உங்களை காக்கா பிடிப்பதற்காகவோ நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். இருக்கு என்றால் இருக்கு, இல்லை என்றால் இல்லை. இதுதான் என்னுடைய ஜோதிடம். உங்களை மன மகிழ்ச்சி கொள்வதற்காக, உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். அதனால் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லதாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றால் ஆணித்தரமாக நான் சொல்லிவிடுவேன். இந்த மாதம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நீ சிறப்பாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வேன். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய நண்பர்கள் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களது வாட்ஸ்அப்லேயே உங்களது ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு நான் ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன காணிக்கை விவரம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். காணிக்கை நீங்கள் செலுத்திய பின்பு உங்களது ஜாதகத்தை முழுமையாக எழுதி பார்த்து அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸிலே அனுப்பி கொண்டு இருக்கின்றேன். அதன் வழியிலே அனுப்புவேன். நன்றாக கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் என்னிடத்தை கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவுசெய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதில் கூற இயலவில்லை, அதனால் நீங்கள் ஜோதிடர் ஏதோ
அகங்காரம் பிடித்தவர் போல் இருக்கின்றார் என்று நினைத்து விட வேண்டாம். வேலைப்பளு அதிகம் இருப்பதால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ராசி பலனிலே சொல்லி வருகின்றேன். அதை நீங்கள் கண்கொண்டு காது கொடுத்து கேட்டால் போதும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும், ஏதாவது நல்ல நேரங்கள் என்னுடைய பிறவி ஜாதியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் என்னிடத்திலே ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும், கண்டிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு முறை மட்டுமே காணிக்கையை பெறுகின்றேன். மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண்போம். கும்பராசி நண்பர்களுக்கு 2019ஆம் ஆண்டின் 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கூற இருக்கின்றேன். இந்த கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சென்று அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்படி என்றால் உங்களது நினைப்பு எப்பொழுதுமே வெற்றியை நோக்கியே இருக்கும், லாபத்தை நோக்கியே இருக்கும். அந்த லாபத்தின் இலக்கை நீங்கள் எட்டி அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல நேரமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது. இந்த மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு மாதமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் 100% வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் விளங்குகின்றது. உங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், அந்த இடத்திற்கு அதிபதி குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதேபோன்று குடும்பத்தின் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாய் தன நிறைவு ஏற்படும். ஏதேனும் பொன் பொருள் வாங்கி சேமிப்பதற்கு ஒரு நல்ல நேரமாகவும் இது விளங்கி கொண்டிருக்கின்றது. புதிய கல்வி முறைகளை கற்றுக்கொள்வதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அவர்கள் தனஸ்தானம் வலிமை அடைந்திருக்கின்றது. குடும்பத்திலே ஒரு ஆன்மீகம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அனைவருக்குமே ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. அதுபோல 3ஆம் இடத்திலே இளைய சகோதர காரகன் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்கள் இளைய சகோதரன் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரப்போகின்றார். உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் ஏதேனும் ஒரு திடீரென்று ஒரு முன்னேற்றத்திற்கு வரப்போகின்றார்கள். அவர்கள் அடைகின்ற முன்னேற்றம் என்பது உங்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிர பகவான், அவரே உங்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் வருகின்றார். அதனால் உங்களுக்கு தாயும் தந்தையும் ஒரே கிரகமாக வருகின்றது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானோ இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதருடன் இணைந்து லாபஸ்தானத்திலே 25ஆம் தேதி வரை வந்து அமர்கின்றார். அதனால் உங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்ய போகின்றார்கள், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போகின்றார்கள். ஏதேனும் தாய் தந்தை வழியாக உங்களுக்கு ஏதேனும் வரவு நிலுவையில் இருந்தால் அது இப்பொழுது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. உங்களுக்குள் இருந்த கருத்து வேற்றுமையில் விலகப் போகின்றது. உங்கள் குடும்பத்தினுடன் நீங்கள் ஒற்றுமையாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சமாதானம் செய்து கொள்வது என்பது உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். நிறைய பயன்கள் கிடைக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வருவதற்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கின்றது. ஏனென்றால் 5 கூடையவன் பூர்வீக சொத்துக்கு அதிபதி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விட்டார். அதனால் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது. அதுபோக உங்களது பிள்ளைகள் உங்களது கட்டுப்பாட்டிலே இப்பொழுது இருக்கப் போகின்றார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு ஞானம் ஆற்றல் எல்லாம் இப்பொழுது இருக்கின்றது. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அவர்கள் செயல்பட இருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு நல்ல ஒற்றுமை, ஒரு இணக்கமான சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கின்றது. வளர்ந்த பிள்ளைகள் ஏதேனும் தவறான வழியில் சென்று கொண்டிருப்பார்களானால் இப்பொழுது உங்களது பேச்சை மதித்து நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவது என்பது கடமையாகும். ஏனென்றால் 5ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கின்றது என்றால் அது நிச்சயமாக ஏதேனும் ஒரு தவறான வழியில் இட்டு சென்றுவிடும். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக அவர்கள் மாறக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கிவிடும். அதுபோல 6ஆம் இடத்திலே ராகு வந்து அமர்ந்திருந்தார். இது நாள் வரை வருகின்ற 13ஆம் தேதி இந்த ராகு பயிற்சியாகி 5ஆம் இடத்துக்கு வர இருக்கின்றார். அதனால் பிள்ளைகள் விஷயத்திலே உடல் நலத்திலும் சற்று அக்கறை நீ எடுத்துக்கொள்வது நல்லது. அதுபோல உங்களது பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு அந்நிய சம்பந்தமான ஒரு விஷயங்களிலே உங்களுக்கு அதிகமான நாட்டங்கள் உருவாகும்.
பிற மொழிகள் மீது நாட்டம் உருவாகும். இப்படி ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அறிமுகமில்லாதவர்கள் மூலியமாக நன்மையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுபோல் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலே எந்த நிலைமையில் இந்த ஒரு மாதமும் சுழன்று வந்தாலும் அந்த 6ஆம் இடம் ராகுவால் ஒரு தீண்டப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்து வந்தது. இப்பொழுது அது 5ஆம் இடத்திற்கு செல்வதால் அந்த 6ஆம் இடத்திலே உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுவாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி இனி ஒரு சாதகமான சூழ்நிலையில் மாற இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக இனிமேல் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் பயன்களை கவனமாக இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது கல்விஸ்தானம், தாய்க்குரிய வீடு. அந்த வீட்டிற்கு அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாலும் மாணவர்களும் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றால். காரணம், குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கின்றது. மாணவர்கள் நிச்சயமாக கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோல உங்களது களத்திர காரகன் சூரியன் வருகின்ற 13ஆம் தேதி வரை உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வருகின்றார். அதனால் உங்களை இல்லற துணையின் மூலியமாக ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. 13ஆம் தேதிக்கு மேலே அது மாறிவிடும். அந்த 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுவார்கள். உங்களை இல்லற துணையின் மூலியமாக ஏதேனும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பார்வை 8ஆம் வீட்டு அதிபதிக்கு இருந்தாலும் 8ஆம் வீட்டிற்கு இருந்தாலும் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இப்பொழுது அமர்ந்திருப்பதால் ஒரு நன்மையே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீ இருப்பினும் நிதானமாக செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதுபோல 9ஆம் வீட்டிற்கு அதிபதியும் சாதகமாக இருக்கின்றார். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுபோல பிள்ளைகளுக்காக இயங்குபவர்களுக்கு இப்பொழுது புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கின்றது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இளைஞர்களுக்கு திருமணத்திற்காக காத்திருக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் வரப்போகின்றது. நிச்சயமாக நீ பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோல தொழிற்சானம் 10ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானாதிபதி தொழிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய சம்பாதித்து உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவர் உருவாக்கி இருக்கின்றார். தொழிற்சான அதிபதியோ ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். தொழிற்சானத்தை பார்க்கின்றார். தொழிற்சானாதிபதி தொழிற்சானத்தை பார்க்கின்றார் 8ஆம் பார்வையாக. அதனால் நிச்சயமாக தொழிற்சானம் வலிமை அடைந்திருக்கின்றது. அனைத்து துறையை சார்ந்தவர்களும் சரி, கலைத்துறை மற்றும் இதர துறை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனைவருமே உழைப்பாளிகள், முதலீட்டாளர்கள், நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள், விவசாயத்துறை சார்ந்தவர்கள், கணினித்துறை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், வாகன ஓட்டுநர்கள் என்று பாகுபாடின்றி அனைவருக்குமே இது ஒரு சாதகமான நேரம். குறிப்பாக வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம். அனைவருக்குமே இந்த மாதம் என்பது ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கின்றேன். அதுபோல 12ஆம் இடத்திலே அந்த சூரியன் வந்து அமர்ந்ததால் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவும் உங்களது மனைவி வழி சொந்தங்கள் மூலியமாகவும் இந்த 13ஆம் தேதி வரை அதிகமான செலவுகளும் ஏற்படும். அதனால் அந்த செலவினங்களை கட்டுப்படுத்த நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அது பயனுள்ளதாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதாலும், கலைகளுக்கு அதிபதி, புத்திசாலிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய, கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த புதனும் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதாலும் நீங்கள் சமயோஜிதமாக யோசித்து செயல்பட்டு எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். அதுபோல இந்த ராகு கேது பயிற்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த இங்கே விரும்புகின்றேன். நான் ராகு கேதுவிற்கு ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ கொடுத்திருந்தாலும் அதிலே ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். காரணம், இந்த ராகு கேது பயிற்சி இந்த மாதம் நிகழ்வதால் நான் அதை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து பயிற்சியாகி 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். மிதுன ராசிக்கு வருகின்றார். அந்த மிதுன ராசி என்பது தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு இடம். மிதுன ராசி நபர்கள் எல்லாம் நீங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாக்குவாதத்திலே கெட்டிக்காரலாக இருப்பார்கள். தான் பேசுகின்றது தான் நியாயம் என்பதிலே வாதிடுவதிலே மிகவும் கெட்டிக்காரலாக இருப்பார்கள். அது மிதுன ராசி என்பது ஒரு ஆர்கியூமெண்ட் பிளேஸ். அதுபோல் இந்த தனுசு ராசி என்பது ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ். அதாவது நீதிக்கு ஒரு வித்தான இடம், நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடம் அந்த தனுசு ராசி. அந்த தனுசு ராசியிலே நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நபர் அமர்கின்றார். மோட்சக்காரகன். நீங்கள் செய்த வினைகளெல்லாம் தீர்த்து உங்களை மோட்சத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு நபர், நீதிக்கு அதிபதியாகிய அந்த கேது அந்த ஸ்தானத்திலே அமர்கின்றார்.
அப்படி என்றால் கடந்த 18 ஆண்டுகளாக யார் யார் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கின்றார்கள், யார் யார் என்னென்ன பாதகமான சூழ்நிலையிலே செயல்பட்டார்கள் என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அவர்களை செய்த நல்வினை தீவினைகளுக்கு தகுந்தாற்போல் நிச்சயமாக பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை நான் உறுதியாக இப்பொழுது சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால் இந்த கடந்த காலங்களிலே பலர் புலம்புவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த தெய்வத்திற்கு கண் இருக்கின்றதா, சாமி இருக்கா இல்லையா, ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறாரு, நல்லவங்களுக்கு இதுதான் நிலைமையா, நம்மளை ஏமாற்றினவன் நம்மகிட்ட நம்ம மூலியமாக முன்னேறினவன் நம்மளுக்கு எதிராக செயல்பட்டவன் ரொம்ப நல்லா இருக்கிறானே, ஆனால் அவனால் பாதிக்கப்பட்ட அவனை வளர்த்து விட்ட நாம் இப்படி கஷ்டப்படுகின்றோமே என்ற நிலையிலே புலம்புகின்றவர்கள், இந்த தெய்வத்தை நிந்திப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நீதி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கின்றது. அதுபோல பிறரை ஏமாற்றி சொத்து சேர்த்து வைத்திருப்பவர்கள், அடுத்தவர்களை சொத்தை அபகரித்தவர்கள், உடன் பிறந்தவர்களுக்கே துரோகம் செய்து சொத்துக்களை அபகரித்து வாழ்ந்து படோடபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே நான் சொல்லிக்கொள்வது, அதுபோல அரசு துறை, அரசியல் துறை, நீதித்துறையை சார்ந்தவர்கள் அறிந்தே பல தவறுகளை செய்து கொண்டிருப்பவர்கள், இப்படி பல வகையிலே பிரத்தியாருடைய பணத்தை தன்னுடைய குடும்பங்களுக்காகவும் தன்னுடைய சொத்துக்கள் வாங்கி குவிப்பதற்காகவும் சேர்த்து வைத்த செல்வங்களுக்கு எல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது. அதனால் இந்த ராகுகேது பயிற்சி என்பது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்த வினைகளுக்கு தகுந்தாற்போல் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கீழே இருப்பவர்கள் மேலே வர வாய்ப்பு இருக்கின்றது, மேலே இருப்பவர்கள் கீழே போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது, பலர் காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது, பலர் தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது, பலர் இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, பலர் நோய்க்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, பலர் யாருக்காக சேர்த்தார்களோ அவர்களாலே தூக்கி எறியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி பல வகையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான இம்சைகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை ஆணித்தரமாக நான் உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். அதாவது ஊர்வாயிலே விழக்கூடாது என்பார்கள் முன்னோர்கள். எதற்காக சொன்னார்கள்? ஒரு சொல் என்பது மந்திரம் போன்றது. ஒருவர் சொன்னால் அது வார்த்தை, லட்சம் பேர் சொன்னால் மந்திரம். இது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட சாப சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அது பலிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. நீதிக்காரகன் தண்டனை அடங்காமல் விடமாட்டான். அவனை யாராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவனிடத்திலே உங்களுக்கு ஜம்பம் பலிக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்ந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது யாராக இருந்தால், அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் செய்வது என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதனால் எந்த வினைகளுக்கும் எந்த நோய்க்கும் மருந்திருக்கின்றது, எந்த வினைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது. அதனால் இந்த தீர்வு என்பது இந்த ராகுகேது பயிற்சியின் பொழுது நீங்கள் சென்று இந்த ராகுகேது பயிற்சி நடக்கின்ற நேரத்திலே ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள், சென்று அவர்களை வழிபாடு செய்யுங்கள், அங்கே நடக்கின்ற அபிஷேகங்களை கலந்து கொள்ளுங்கள், அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்கள், அதுபோல ஹோமகுண்டங்களை வளர்க்கப்படுகின்ற புகையை சுவாசியுங்கள், செய்தவருக்கு நீ மனமருந்தி மன்னிப்பு கேளுங்கள். அதுபோல இந்த 1.5 ஆண்டு காலமாக நீங்கள் கண்டிப்பான முறையிலே தொடர்ந்து ராகு கேதுவுக்கு பரிகாரங்கள் செய்து வந்து அவர்களை கால்களில் இருக்க பற்றி கொண்டு அவர்களிடத்திலே நீங்கள் இருந்தால்தான் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். உங்கள் சந்ததிகளும் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை பயமுறுத்துவதற்காக நான் இதை கூறக்கூடிய வார்த்தை அல்ல. இது நான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் குடும்பத்தில் சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, செய்த வினைக்கு தகுந்தாற்போல் தண்டனை உறுதி என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லுவது என்பது நிச்சயமாக இது நடக்கக்கூடியது என்பதால் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் செய்த வினைகளுக்கு தகுந்தாற்போல் பலன்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக நான் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதுபோக வழக்கமாக என்னிடத்திலே நிறைய பேர் ஃபோன் செய்து, சார் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். உங்கள் ராசி பலனைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து உங்கள் ராசி பலனையே திரும்ப என்னிடமே கேட்க வேண்டாம். காரணம், முழுமையாக சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் கேட்கும்பொழுது 2 வார்த்தையில் நான் சொல்லி முடித்து விடுவேன். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தராது. முழுமையாக கிரகங்களை ஆலோசித்து ஆராய்ந்து நான் சொல்லக்கூடிய பலன்களை இந்த 1/2 மணி நேரம் பேசக்கூடிய விஷயங்களில் கேட்டு வழி நடந்து கொள்ளுங்கள். ஃபோனிலே 2 வார்த்தை சொல்வதால் எதுவும் நிறைந்துவிடப் போவது கிடையாது. அதே நேரத்திலே
என்னிடத்திலே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆர்வமுள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்பிலே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள். நான் வாய்ஸ் மெயிலே வாட்ஸ்அப்பிலே நான் ரிப்ளை கொடுக்கின்றேன். அதுபோக என்னுடைய காணிக்கை விவரம் என்ன என்பதையும் தெரிவிக்கின்றேன். நீங்கள் செலுத்திவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கூறுவேன். நான் கடைசி வரை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்து வருவேன். அதேபோல் கமெண்ட் பாக்ஸிலே என்னிடத்தில் கேள்வி கேட்டு கருத்துக்களை பரிமாறி காத்திருப்பவர்களுக்கு தயவுசெய்து நான் மன்னிப்போடு சொல்லிக் கொள்கின்றேன். என்னால் அதை தொடர்ந்து பராமரிக்க இயலவில்லை. வேலை சுமை, என்னுடைய பணிச்சுமை அதிகமாக இருப்பதாலும் நேரமின்மையின் காரணமாகவும் என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அகங்காரம் பிடித்தவனோ என்று நினைத்துவிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது. அதனால் தயவுசெய்து அதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வழிகாட்டி முறையை மட்டும் பயன்படுத்தி வந்தால் நீங்கள் போதுமானது. நீங்கள் பயனடைந்தால் உங்களுடைய புண்ணியம் எனக்கு கிடைக்கும், என் சந்ததிகளுக்கு கிடைக்கும். அதுவே எனக்கு நிறைவை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் மட்டும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு பணிவோடு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது கும்பராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் எந்த தேதியிலே வருகின்றது என்பது காண்போம். 21ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் 23ஆம் தேதி மாலை 4 மணி 25 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட்டு நீங்கள் பயனடைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.